இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, அரேயில எப்படி நாங்க டூப்ளிகேட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம்னு பார்க்க போறோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு அரே ஒன்று தந்திருக்காங்க. சரியா? 3, 4, 4, 8, 5, 5ன்னு ஒரு அரே ஒன்று தந்திருக்காங்க. சரியா? இதுல டூப்ளிகேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த டூப்ளிகேட் வேல்யூ என்னன்னு சொல்றேன்னா, அரே ஒன்றுல ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அந்த வேல்யூ வந்து இந்த இப்ப இது 4 செஞ்சுக்கு 2 தடவை வந்திருக்கு, 5 இருந்திருக்கு 2 தடவை வந்திருக்கு. ஒன்றுக்கு மேலதிகமா ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை ஒரு பெருமானம் வந்து அதானது டூப்ளிகேட் எலிமெண்ட் சொல்லுவோம். சரி, திரும்ப திரும்ப வாரத்தை நாங்கள் சொல்லுவோம், அதை டூப்ளிகேட் எலிமெண்ட் சொல்லுவோம். அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா அதுக்கான கோடை பார்ப்போம். சரியா? லாஸ்ட் நேம் என்ன ஆன்சர்னா டூப்ளிகேட் வைக்கிறோம். சரியா? முதல்ல அதை நாங்கள் என்ன செய்வோம், சேவ் பண்ணுவோம். ஜாவா. சரியா? சேவ் பண்ணுவோம். மெயின் மெத்தட் எழுதிட்டு சரியா எழுதிட்டு என்ன செய்ய போறோம், நான் அவனோட ஏன்னு சொல்றோம் இன்டீஜர் அரே ஒன்றை என்ன செய்ய போறோம், டிக்ளேர் பண்ண போறோம். இன்டீஜர் a equal so a equal அரே நான் டிக்ளேர் பண்றேன். சரியா? அதில் என்ன செய்ய போறோம்னா 5 6 இன்டிஜர் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். 3, 4, 4, 8, 5, 5 சாரி 5. சரி, இந்த அரே நான் சரி இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா? இதுல இந்த அறையில என்ன செய்ய போறோம், டூப்ளிகேட் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்திருந்தா அது டூப்ளிகேட் எலிமெண்ட் சொல்லுவோம். சரியா? அதை என்ன செய்ய போறோம், நாங்கள் ஒவ்வொரு நம்பரா நான் செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம், நாங்கள் for loop யூஸ் பண்ண போறோம். I equal to 0 greater than a dot th then I plus plus. சரியா? இந்த for loop போடுறதுக்கு என்ன காரணம்டா, ஒரு நம்பர் எடுத்து அவ்வளவு நம்பரோட நாங்கள் செக் பண்ணணும், ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு நம்பர் எடுக்கிறது தான் இந்த முதலாவது for loop. இன்னொரு for loop நாங்கள் போட போறோம். j equal to I plus 1 j a dot j plus plus. இந்த for loop நாங்க போடுறோம்னா இங்க எடுக்கிற ஒரு வேல்யூவை என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பரோடையும் நாங்க ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கொண்டே போகணும். சரியா? அதுக்கு தான் இந்த for loop. இப்ப நாங்க இதுல 3 நம்பர் எடுத்தோம்னா இந்த for loopல இந்த 3 நம்பர் எடுத்தோம்னா இந்த for loop யூஸ் பண்ணி செய்யப்போம். இந்த 3 4ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும் ஈக்குவலாண்டு, இந்த 4ஓட திரும்ப 8ஓட திரும்ப 5ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும் ஈக்குவலாண்டு. அதுக்கு தான் இந்த for loop நாங்க சூஸ் பண்ண போறோம். சரி, இல்லையே I plus 1 போறோம்டா I என்னது இங்க 0 இண்டெக்ஸ் 3 என்ன இதோட கம்பேர் பண்ணணும் 4ஓட. அப்ப 4 சொல்றது என்ன, I plus 1 சொன்னது முதலாவது இண்டெக்ஸ். அப்ப ஏன்னு சொல்றது என்ன, முதலாவது இண்டெக்ஸ். அப்ப 3 4 கம்பேர் பண்ணும். சரியா? ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஈக்குவலா செக் பண்றதுக்கு நாங்க என்ன if loop யூஸ் பண்ண போறோம். a I equal a jக்கு சமனா. சரியா? முதலாவது இண்டெக்ஸ் ரெண்டாவது இண்டெக்ஸ் சமனா, ரெண்டாவது இண்டெக்ஸ் மூன்றாவது இண்டெக்ஸ் சமனா, இல்லாட்டி முதலாவது இண்டெக்ஸ் அப்படி மாறி மாறி சேர்ப்பு ஒன்றோடு செக் பண்ணி பார்க்க போகுது. சரியா? செக் பண்ணும்போது இந்த ஐல இருக்கிற இண்டெக்ஸும் ஜேல இருக்கிற இண்டெக்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா அதான் இதை விட டூப்ளிகேட் வேல்யூவா இருக்கும். அதெல்லாம் வந்து சேர்க்கிறோம், பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? எங்களோட டூப்ளிகேட் வேல்யூ நாங்கள் என்ன செய்ய போறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். சரியா? எழுதுவோம் duplicate values of arrays. சரியா? சரியா? duplicate values of array பதில் இப்ப என்ன செய்யப்படுறதா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், அவுட்புட் வருதான்னு. cmd ஓபன் பண்ணியாச்சு. ஜாவா சி கிளாஸ் நேம் ஜாவா. அது இருக்கா, எரர் ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஜாவா கிளாஸ் நேம். சரியா? அப்ப என்ன டூப்ளிகேட் வேல்யூவா இருக்க போகுது, 4 5. என்ன காரணம், இந்த 4 2 தடவை
வந்திருக்கு. அதே மாதிரி 5ம் 2 தடவை வந்திருக்கு. அதான் இந்த 4ம் 5ம் எனது டூப்ளிகேட் வேல்யூன்னு காட்டு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க.